அல்லாமா ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தாரீகுல் உமமி வல் முலூக் என்ற சரித்திர கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் யமாமாவுல அந்த யுத்தம் நடைபெற்றது. முசைலிமத்துல் கஸ்ஸாப் என்ற பொய் நபி அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டார். இதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். நீங்கள் ஈராக் பகுதிக்கு முன்னேறி சென்று அங்கே இருக்கக்கூடிய ஊர்களை கைப்பற்றுங்கள். இந்த விடயத்தை தன்னுடைய படையினருக்கு மத்தியிலே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் வாசித்து காட்டியதும், இப்பொழுது தான் முசைலிமாவை நாங்கள் கொன்றுவிட்டோமே என்று சொல்லி அதிகமானவர்கள் படையிலிருந்து திரும்பி அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். இதனால் முஸ்லிம் படையிலே குறைபாடு ஏற்பட ஆரம்பித்தது. இதனால ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு மேலும் சிலரை படைக்கு அனுப்பி வைக்கும்படி உதவி கேட்டு ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கடிதம் மதீனாவுக்கு வந்து சேர்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கடிதத்தை படித்து பார்த்ததற்கு பிறகு ஹஜ்ரத் கஅபா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அவர்களை வரவழைத்தார்கள். வரவழைத்து நீங்கள் ஈராக்கிலே இருக்கக்கூடிய ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையிலே போய் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அங்கே இருந்த சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. உடனே கேட்டார்கள், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பெரும் படையை தானே உதவி கேட்டு அனுப்பி இருக்கிறார்கள், அதற்கு பகரமாக நீங்கள் ஒரே ஒரு மனிதரை அனுப்புகிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று இவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கேட்ட பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா யுஹ்ஸமு ஜைஷுன் ஃபீஹி கஅகா. கஅகா பின் அம்ர் எந்த படையிலே இருக்கிறாரோ அந்த படை ஒரு காலமும் தோல்வியை சந்திக்காது. அதற்கு பிறகு சொன்னார்கள், இந்த கஅகா பின் அம்ர் 1000 பேருக்கு நிகரானவர், எனவே தான் இவரை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கஅபா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அவர்களை ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே அனுப்பி வைத்தார்கள்.